Good morning to all. Today topic economics, positive science and normative science. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் சயின்ஸ் அண்டு நார்மேட்டிவ் சயின்ஸ். எக்கனாமிக்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் சயின்ஸ்னு சொல்கிறாங்க, நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் சயின்ஸ்னால் என்ன? இயல்புரை இயல். நார்மேட்டிவ் சயின்ஸ் நெறிவுரை இயல் அப்படின்னு சொல்கிறோம். இயல்புரை இயல் அப்படின்னா என்ன? பாசிட்டிவ் சயின்ஸ் டீல்ஸ் வித் வாட் இட் இஸ், மீன்ஸ் it analyzes a problem on the basis of fact and examines its causes. பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனையை பற்றி ஆய்வு செய்யுது. அந்த பிரச்சனையுடைய ஃபேக்டை பற்றி முழுமையான அளவில் ஆய்வு செய்கிறது. ஏன், எதற்கு, எவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை பற்றி முழுமையாக ஆய்வு செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், at the time a price increase it causes are analyzed. எக்கனாமிக்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அந்த பிரச்சனைகளோட உண்மைத்தன்மை பற்றி ஆய்வு செய்து இந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது, எதற்காக ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுது அப்படின்றத பற்றியும் முழுமையாக ஆய்வு செய்கிறதும் அதற்கு தீர்வு கொடுக்கறதுக்கு பேர் தானே சொல்லணும் பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது உண்மையானது. இதில் கிடைக்கக்கூடிய தகவல்களும் என்னவாக இருக்கும் அப்படின்னா உண்மையானதாக இருக்கும். அந்த பிரச்சனை ஏன் ஏற்படுது, எதற்காக ஏற்படுது அப்படின்றத பற்றி முழுமையாக ஆய்வு செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், at the time of a price increase at causes are analyzed. கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றியும், ஒரு பொருளுடைய விலைகள் அதிகமாகும்போது எதற்காக அதிகமாகுது, ஏன் அதிகமாகுது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி முழுமையாக ஆய்வு செய்கிறதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த அதர் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா என்ன? சயின்ஸ் ரெஸ்பான்ஸ் டு எ கொஷின் லைக் வாட் அவுட் டு பி. Here, the conclusions and results are not based on fact but on different consideration belong to social, cultural, political, religious realms. They are basically subjective nature. Normative science. Normative science அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை ஏற்படும்போது எவ்வாறு ஏற்படுகிறது, எதற்காக ஏற்படுகிறது மட்டுமே ஆய்வு செய்யுமே தவிர அந்த பிரச்சனையுடைய உண்மைத்தன்மை பற்றி முழுமையாக ஆய்வு செய்யாமல் நேரடியாக அந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி ஆய்வு செய்யாமல், அதை சார்ந்து ஆய்வு செய்யாமல் ஒரு சமுதாயத்துடைய முழுமையான ஆய்வுகளாக இருக்கும். சோஷியல், மக்களுடைய சமுதாயம், அவங்களுடைய கலாச்சாரம், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், ரியல்ம்ஸ், இதை சார்ந்த ஆய்வுகளாக இருக்கும். இதோடைய முடிவுகள் அப்படின்றது என்னவாக இருக்காதுன்னா உண்மைத்தன்மையாக இருக்காது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் எதனால் இன்க்ரீஸ் ஆகுது மட்டும்தான் நம்ம ஆய்வு செய்யணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன ஒரு சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எவ்வாறு ஏற்படுது அப்படின்றது ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வு அப்படின்றது மக்களுடைய சமுதாய பண்பாடு, கலாச்சாரத்தையும் சார்ந்தும் மதம் சார்ந்தும் அந்த ஆய்வுகளாக இருக்கும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மை தன்மை அப்படின்றது என்னவாக இருக்காது என்பது முழுமையாக இருக்காது. இன் ஷார்ட், பாசிட்டிவ் சயின்ஸ் இஸ் கான்சர்னேட் வித் how and why, எப்படி, ஏன், அண்டு நார்மேட்டிவ் சயின்ஸ் வித் வாட் அவுட் டு பி. The distinction between the two can be explained. An increase in the rate of interest under positive science. How and why, எப்படி, எதனால் ஏற்படுது, increase in rate of interest
வட்டி வீதம் எதனால் ஏற்படுது, அப்படி ஏற்பட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத பற்றியும் அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மேட்டிவ் சயின்ஸ் ஒரு பிரச்சனையை 2 விதமாக அணுகிறாங்க. பாசிட்டிவ் சயின்ஸ் மூலியமாகவும் நார்மேட்டிவ் சயின்ஸ் மூலியமாகும். இப்போ நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதை பற்றி மட்டும்தான் அது உண்மைகளை ஆய்வு செய்யுமே தவிர, இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பற்றியும் இது ஆய்வு செய்கிறதில்ல. இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, இதோடைய நன்மைகள் என்ன, பெனிஃபிட் அண்டு டிமெரிட்ஸ், இதை மட்டுமே ஆய்வு செய்யும். An increase in the rate of interest under positive science would be looked into as to why and how can be reduced, whereas under normative science it would be seen as to whether it good or bad. இந்த பிரச்சனைகள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் அதிகமான மக்கள் பணத்தில் அதிகமாக சேவிங்ஸ் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் அதிக அளவில் என்ன ஆகுனா இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க்கில் டெபாசிட் பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, எதனால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அப்படின்றத பற்றியும் அதோடைய உண்மைத்தன்மையை பற்றி முழுமையாக விளக்குவதும் அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது பாசிட்டிவ் சயின்ஸ். ஆனால் நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுக்கு பேர் நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த இமேஜ் பார்த்தா நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா என்ன, நார்மேட்டிவ் சயின்ஸ்னால் என்ன. பாசிட்டிவ், இட் வாஸ், வில் பி. நார்மேட்டிவ் சயின்ஸ், ஹவு டு ஷுட். ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம், அதற்கான முடிவுகள் என்ன அப்படின்றத பற்றி ஆய்வு செய்யுது. நார்மேட்டிவ் சயின்ஸ், ஹவு டு ஷூட். எக்ஸாம்பிள், இஃப் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் ரைஸ், பீப்புள் வில் பை லெஸ். பாசிட்டிவ் சயின்ஸ் என்ன சொல்லணும்னா, பெட்ரோலுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் மக்கள் வாங்கக்கூடிய அளவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகும். பெட்ரோலுடைய விலைகள் அதிகமாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை பயன்படுத்துகிறத குறைச்சிப்பாங்க. இதனால் அவங்களுடைய பையிங் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் ப்ரைஸ் அதிகமாகுது, அப்போது பையிங் லெஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன, இந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி முழுமையாக ஆய்வு செய்யும். இதற்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு பேர் பாசிட்டிவ் சயின்ஸ். நார்மேட்டிவ் சயின்ஸ், ப்ரைஸ் ஷுட் கோ அப் டு ரெடியூஸ் பெட்ரோல் கன்சம்ஷன். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் பெட்ரோல் கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆகும். எதனால் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி ஆய்வு செய்யலை. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் பெட்ரோல் கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத மட்டும்தான் ஆய்வு செய்யும். பாசிட்டிவ் சயின்ஸ் கேன் பி ப்ரௌடு, கனெக்ட் காசஸ் அண்ட் எஃபெக்ட், டிஸ்பெரக்டிவ், பேஸ்ட் ஆன் ஃபேக்ட், டெல் யூ வாட் இஸ் அப்ஜெக்டிவ். கனெக்ட் காசஸ் அண்ட் எஃபெக்டிவ். இந்த பெட்ரோலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் பையிங் லெஸ் ஆகுது. இதனால் எந்த காரணத்தினால ஏற்படுது, இதோடைய எஃபெக்டிவ் என்ன, இதோடைய டிஸ்பெரக்டிவ் என்ன அப்படின்றத பற்றி முழுமையாக ஆய்வு செஞ்சு அதோடைய உண்மைத்தன்மையை பற்றி முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த உண்மைத்தன்மையின் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கறதுக்கு பேர் பாசிட்டிவ் சயின்ஸ். நார்மேட்டிவ் சயின்ஸ் cannot be proud. இது பிரச்சனையை தீர்க்கக்கூடியதில்லை, பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதில்ல, பட் பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்றத மட்டும்தான் சொல்லும். மேக்ஸ் ரீகமெண்டேஷன் நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட். இந்த நார்மேட்டிவ் சயின்ஸில் இருக்கக்கூடிய உண்மைகள் அப்படின்றது என்னவாக இருக்குன்னா நாட் ஃபேக்ட் பேஸ்டு. அப்படின்னா என்னன்னா உண்மைத்தன்மை சாராத கருத்துக்கள் மூலமாக ஆய்வு செஞ்சு இதற்கான தீர்வுகள் தருவதில்லை. டெல் யூ ஷுட் பி ஹாவ் பீன் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். ஓகே, பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா என்ன, நார்மேட்டிவ் சயின்ஸ்னு என்ன. பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்றது பெட்ரோலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் பையிங் அப்படின்றது லெஸ் ஆகும். எதனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதோடய காசஸ் என்ன, அதோடய எஃபெக்டிவ் என்ன, அந்த பிரச்சனைக்கான
ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் அதோடைய உண்மைத்தன்மையின் அடிப்படையில் ஆய்வு செய்கிறது, அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பேர் பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா என்ன? பெட்ரோலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ஷனுடைய ரேட் அப்படின்றது லெஸ் ஆகும். இது நாட் பேஸ்டு ஃபேக்ட், உண்மைத்தன்மை சாராத கருத்துக்களை உள்ளடக்கியது. இது பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுப்பதில்லை, பிரச்சனை பற்றி மட்டும்தான் சொல்லும். அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதை பற்றி மட்டும்தான் ஆய்வு செய்யும். இதுக்கு பேர் தான் நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.